அகநானூறு 204, நற்றிணை 340, அகநானூறு 269, அகநானூறு 117 ஆகிய பாடல்களில் இவனை பற்றிய செய்திகளை மதுரை காமக்கனின் அப்பாலத்தனார், மதுரை மருதன் இளநாகனார், மதுரை நக்கீரர் ஆகிய மூவர் மற்றும் பேர் தெரியப்படாத புலவர் ஒருவர் 4 பேர் இவனை பாடியிருக்காங்க. 16வது அரசன் விரான் வயவனுக்கு முன்னாகவோ அவனுக்கு பின்னவனாகவோ இருப்பையூர், முன்னாலே பார்த்தோம் இருப்பையூர், அந்த ஊரை ஆண்டிருந்தவனாக விரான் என்பவன் அறிய வருகிறான். தேர்வன் விரான், கைவன் விரான் என்று இவனை பரணர், ஓரம்போகியார் ஆகியோர் பாடியிருக்கின்றனர். நற்றிணை 350, 558 ஆகியவற்றில் இவனை பற்றி அறிய வருகின்றன. இந்த செய்திகள் சொல்லி தமிழக அரசியல் வரலாற்றில் இந்த முறையிலே குறிப்பிடத்தக்க இன்றியமையாத சிறப்பு பெற்றவர்களாக கடைநிலையில் இருந்தாலும் அவன் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்னு சொல்றோம்ல, அது மாதிரி கடைசியில் இருந்தாலும் இவன் அரசியல் வரலாற்றில் முக்கிய முத்திரை பதிக்கக்கூடிய நிலையில் இருந்திருக்கிறார்கள் என்ற செய்தியை சொல்லி இவர்களுடைய ஊர்கள் மற்ற இப்போ பொருந்தில் ஒரு கருத்தை மட்டும் சொல்லி அமைக்கிறேன். கல்வெட்டு துறையினர், தொல்லியல் துறையினர் என்னுடைய நண்பர்கள் பல பேர், பேராசிரியர் ராஜன், பேராசிரியர் பல என்னுடைய நண்பர்கள், வரலாற்று தொடர்பாக ஆய்வு செய்ததனால் எனக்கு நண்பர்கள், பக்கத்தில் பணிபுரிந்த நிலையிலும் நண்பர்கள், புரிகின்ற நிலையிலும் அவர்கள் செய்திகள் கிடைக்காத வரைக்கும் நம்ப மாட்டேங்கிறாங்க. செய்தி கிடைச்சிருச்சுனாக்கா அதை பற்றி தோண்டி துருவுறாங்க. இலக்கியங்கள்ல ஏராளமான செய்திகள் இருக்கு. நீங்க கல்வெட்டுல கிடைச்சிருக்கக்கூடிய, நான் சேலஞ்சிங்கா சொல்றேன், கல்வெட்டுல கிடைச்சிருக்கக்கூடியது பல, அதாவது 1-2 விழுக்காடு கூட கிடைச்சிருக்காது கல்வெட்டுல. ஆனா கிடைச்ச பிறகு அதை பத்தி நிறைய, இப்ப பொருந்தில் எடுத்துங்க, என் நண்பர் ராஜன் அங்க இருக்காரு. இப்ப பொருந்தில் கிடைச்ச பிறகு பொருந்தில பத்தி பேசுறீங்க. நாங்க பொருந்தில் இளைஞரனார் புறநானூறு 53 சேரன் யானைக்கட்சேரல் மாந்தரஞ்சேரல் இரும்புறைய பாடியிருக்கான். விலங்கு சீர் விலங்கில் விடுமம் கொன்ற களங்கொல் யானை கடுமான் பொறைய என்று குறிப்பிட்டு பாடுகிறார் பொருந்தில் இளைஞரனார். இந்த பொருந்தில நீங்க கண்டுபிடிக்கிற வரைக்கும் அதை நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்க. கிடைச்சிடுதுன்னு பிறகு திரும்ப வரீங்க, என்கிட்ட கேட்குறீங்க, எல்லாம் புறநானூருக்கு வரீங்க, அதை பார்க்குறீங்க. எல்லாம் இந்த செய்திகள்லாம் சொல்கிற போது முதல்ல நம்பாம விட்டுருங்க, ஏதோ இருக்கும்னு நம்புங்க. அங்கே அந்த கருத்தை மட்டும் நான் முன்வைக்கிறேன். 1000 செய்திகள் இருக்கு சங்ககால அரச வரலாற்றில். நான் சங்ககால அரச வரலாறு எழுதுனதுனால சொல்கிறேன், ஏராளமான செய்திகள், எல்லாமே கற்பனை இல்லை. நீங்க பரணர் அவர் பாடிய பாடல்ல, ஒரு பாடல்ல 4-5 இலக்கிய வரலாற்று குறிப்பு இல்லாம பாடன்னு தெரியல, ஒரு வரலாற்று குறிப்பு கூட இல்லாம ஒரு பாடல் கூட அவர் பாடல. மாமூலனார் எடுத்துங்க, குடவாயில் கீரத்தனார் எடுத்துங்க, அவெல்லாம் ஒரு பாடுற செய்தி காதல் பாட்டு, அகப்பாட்டு. ஆனா வரலாற்று செய்தி சொல்லாம பாடவே மாட்டான். நன்னனை பத்தி, பெண்கொலை புரிந்த 4 நன்னன்ங்க. நான் ஒரு கட்டுரை எழுதியிருக்கேன். நன்னன் 4 பேரு, 4 நன்னன் இருந்திருக்கான். புரியுது இல்லைங்க? நீங்க அது மாதிரி பல செய்தி, நான் இப்ப அப்படி மாத்த போல செய்தியை மட்டும் சொல்லிட்டு அமைகிறேன். ஏராளமான வரலாற்று குறிப்புகள் இலக்கியங்களில் இருக்கின்றன. எல்லாவற்றையும் கற்பனை என்று எண்ண வேண்டாம், ஏதோ அவற்றில் இருக்கின்றன என்று பார்த்து அட்லீஸ்ட் அவன் ஊரையாவது, அவனை பற்றிய செய்தியாவது அறிய முன்வரலாம் என்ற என்னுடைய ஆதங்கத்தை மட்டும் முன்வைத்து அமைகிறேன். நன்றி, வணக்கம். முனைவர் ஐயா வா. குருநாதன் அவர்கள் சங்ககால சீரூர் மன்னர்களை பற்றி நாம் அறியாத பல செய்திகளை நல்ல முறையிலே திரட்டி கொடுத்திருக்கிறார். பொதுவாக மாமன்னர்களை பற்றி நாம் அறிவோம், குறுநில மன்னர்களை பற்றி அறிவோம். சீரூர்கள் என்ற வகையிலே ஒரே ஊர், அந்த ஊருக்கு ஒரு ராஜா, ஊருக்கு ஒரு ராஜாங்கிற மாதிரி அந்த ஒரு ராஜா அவரும் திறமை படைத்தவராக, வல்லமை படைத்தவராக, பலரால் பாராட்ட பெற்றவராக இருந்திருக்கிறார் என்ற செய்தியை நம்மன் வைத்து நாம் அறியாத பல செய்திகளை சொல்லியிருக்க அவர்களுக்கு நன்றி சொல்கிறேன். அடுத்து கோவிந்தராஜ் அவர்கள் தமிழ் கம்யூனிட்டிஸ் கான்ட்ரிபியூஷன் டு ஆஸ்திரேலியன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் என்ற கட்டுரை அந்த செம்மொழிக்கு இந்திய நாட்டின் முதல் பெண்மணியை அழைத்து விழா எடுத்த நாயகனும்
நம் எல்லோருக்கும் மூத்த முதல் தமிழ் குடிமகனுமான முதல்வருக்கு நன்றி கூறி, இந்த மாநாடு நடக்கின்ற மண்ணிலே கடந்த 4 தலைமுறையாக உழுது பயிரிட்டு வாழ்ந்த என் முன்னோர்களை நினைவுகூர்ந்து என் உரையை துவங்குகிறேன். ஒரு மொழி வளர அந்த மொழியை பேசுகின்ற மக்கள் வளமுடன் இருக்க வேண்டும். ஒரு நாடு வளமுடன் இருந்தால்தான் அந்த நாட்டு மக்கள் வளமுடன் இருக்க முடியும். அந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு அந்த நாட்டு மக்களுடைய உழைப்பு பெரிய மூலதனமாக கருதப்படுகிறது. அதன் அடிப்படையிலே நாங்கள் வசிக்கின்ற ஆஸ்திரேலிய நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு தமிழர்கள் என்ன பங்களித்தார்கள் என்பதை பற்றி பேச உள்ளேன். இந்த கட்டுரையை நானும் என் இனிய நண்பரும் ஆஸ்திரேலிய தேசிய பல்கலைக்கழகத்தின் பொருளாதாரத்துறை பேராசிரியருமான திரு காளியப்ப காளிராஜன் அவர்களும் இணைந்து தயாரித்துள்ளோம். ஒரு சில காரணங்களால் அவரால் இங்கு வர இயலவில்லை. அவரை பற்றி ஓரிரு வார்த்தைகள் சொல்ல வேண்டுமென்றால், ஆங்கில ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து கப்பலோட்டிய தமிழன் என்று பெயர் பெற்ற வாபு சிதம்பரம் பிள்ளை அவர்களுடைய குடும்ப வழியிலே வந்தவர் திரு காளியப்ப காளிராஜன் அவர்கள். இந்த கட்டுரையின் நடுவிலே ஆங்கிலத்திலும் தமிழிலும் பேசுவதற்கு என்னை மன்னிக்க வேண்டுகிறேன். நாங்கள் எடுத்துக்கொண்ட தலைப்பு ஆஸ்திரேலிய நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு தமிழர்கள் என்ன பங்களித்தார்கள் என்பது. A country's development process is determined by its resources and how those resources are effectively used. Of these resources, human capital is crucial to enjoy sustained economic development, which is emphasized by the recent so-called endogenous growth models in the literature. Human capital development in a country depend on many factors such as access to education, access to health service, access to characteristics of immigrants. Countries like Australia, which have low population density, depend more on immigrants compared to other countries in Australia, compared to other countries maintain sustained economic development. Thus, the role of immigrants in Australia is very important, and it's interesting to know the extent of contributions made by different groups of immigrants to Australian economic development. In this context, the objective of this paper is to explore empirically the significant contributions made by Tamil immigrants to Australia's economic development. Australia is a multilingual, multi-religious and multicultural country. People have freedom to practice their own language and religious beliefs. As a multicultural country, Australian government supports to maintain Tamil language, culture and religion. For example, Australian state and territory governments have allocated lands to construct temples, community halls and aged care homes for Tamils with subsidy rates. They have also provided financial support to buy Tamil books and DVDs to the Tamil associations, and also they fund for the celebration of Diwali across Australia. What are the characteristics of Tamil immigrants and what are the contribution to Australian economic development? Tamils have migrated from India, Sri Lanka, Singapore, Malaysia, South Africa, Mauritius and Fiji to Australia. More than 80,000 Tamils live in Australia and over 6,100 students from overseas studying in Australia. The number do not include the floating population, those who are coming to Australia on work permit, and also they just a temporary visa, those who are coming for temporary visa 3 months to 6 months. Australian Bureau of Statistics 2006 states that 32,701 Tamils live in Australia. This is an underestimate. In their survey, what they mentioned was they have to mention spoken language at home. That's the main topic, criteria they asked. Most of the Tamil